நாக சாதுக்கள் தங்களின் வாழ்நாளை முழுமையாக சிவனுக்கு அர்ப்பணித்து சிவபக்தர்களாக தியானம் செய்யும் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்கள். இவர்களின் வரலாறு ரிக் வேதத்தில் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. ரிக் வேதத்தில் கேசன் என அழைக்கப்படும் நீண்ட முடியுடன் விபூதி பூசி மஞ்சள் துணிகளால் போர்த்தப்பட்ட யோகிகளை வர்ணிக்கிறது. பந்தங்களை துறந்ததின் அடையாளமாக தங்கள் வாழ்க்கையை தியானத்திற்கும் தவத்திற்கும் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் நாக சாதுக்கள் இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கும்பமேளாவின் போது நாக சாதுக்கள் பெரும் எண்ணிக்கையில் திரண்டு யாகங்கள் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், விழாவிற்கு பிறகு எங்கே மறைந்து விடுகிறார்கள் என யாருக்கும் இதுவரை தெரியவில்லை. விழா முடிந்ததும் அவர்கள் இமயமலையின் ஆழ்ந்த குகைகளில் திரும்பி சென்று அமைதியிலும் தனிமையிலும் தங்கள் தவ வாழ்க்கையை தொடர்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த மர்ம சாதுக்கள் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தின் நிலையான அடையாளமாக திகழ்கிறார்கள். உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி காலத்தையும் கடந்து ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றனர்.